value is coming as 550 kilohertz. அதாவது 550 kilohertz தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை விட அதிகமா எடுத்தாலும் ஈஸி தான். ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து என்னது, அவுட் ஆஃப் பேண்டுக்கு போகணும். நம்மளுடைய எய்ம் வந்து என்னது, அவுட் ஆஃப் பேண்ட். அதாவது இமேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து எங்க போகணும், அவுட் ஆஃப் ஏஎம் பேண்டுக்கு போகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே அதை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த ஜாபை பண்றது யாரு, மிக்சர். சாரி, நாட் மிக்சர், சாரி, வெரி சாரி. இந்த ஜாபை பண்றது வந்து யாரு, ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர். இந்த ஜாப் யார் பண்றது, ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர். ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் வந்து இந்த ஜாபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இமேஜ் ஃப்ரீக்வன்சின்னு வர்றத அவுட் ஆஃப் பேண்டுக்கு போற மாதிரி, ஏஎம்ல இருந்து அவுட் ஆஃப் பேண்டுக்கு போற மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர், ஏன் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஒன்லி வந்து ஏஎம் பேண்டு தான் அலோவ் பண்ணும். அதாவது என்ன சொல்ல வரோம், இமேஜ் ஃப்ரீக்வன்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த இமேஜ் ஃப்ரீக்வன்சி அவுட் ஆஃப் பேண்ட்ல இருந்தா அது ஆர்எஃப் ஸ்டேஜ்ல என்னவாயிடும், அது ஆர்எஃப் ஸ்டேஜ்லேயே வந்து ரிமூவ் ஆயிடும். ஏன்னா ஆர்எஃப் ஸ்டேஜ் வந்து அது ஒன்லி ஏஎம் பேண்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அப்போ இங்க பார்க்கும்போது இந்த கேஸ் படி 550 கிலோஹெர்ட்ஸ் வருது. அப்போ நீங்க இது ஒரு எக்ஸசைஸா எடுத்து பண்ணுங்க. ஏன் 455 கிலோஹெர்ட்ஸ் சூஸ் பண்ணாங்க? அப்போ நீங்க இது போயிட்டு என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஏன் 455 மினிமம், அதாவது 550 தான் இருக்கணும். அதை விட கம்மியா போனா பிரச்சனை வந்துடும், உள்ள வந்துடும். இது அதாவது இமேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, ஏஎம் பேண்டுக்கு உள்ள வந்துடும். பட் இருந்தாலும் எப்படி 550 சூஸ் பண்ணாங்க? அதாவது இமேஜ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இதை விட அதிகமா சூஸ் பண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை விட அதிகமா சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளியில தான் போகும். பட் இருந்தாலும் ஏன் வந்து நம்ம புக்ல வந்து 455 எடுத்திருக்காங்க? அப்போ நம்ம இப்போ ஏன் 455 எடுத்திருக்காங்க? அப்போ நம்ம இங்க எடுக்கிற எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா? ஏன்னா நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இங்க எடுத்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்க. நாளைக்கு இது வந்து ஒரு எக்ஸசைஸா எடுத்து பண்ணுங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? எக்ஸசைஸ் என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன்னு. எனிவே, working with this formula is very very simple. Working with this formula is very simple. In the exam they will ask question only based on this formula only. The exam they will ask based on, once if you remember this formula you can answer, but if somewhere they twist the question you will not answer. That is the main problem. So that you have to understand the subject concept. அதனால நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு எக்ஸசைஸா எடுத்துங்க. என்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு, ஏன் ஐஎஃப் வந்து 455 கிலோஹெர்ட்ஸா சூஸ் பண்ணாங்க, அது வந்து ஒரு எக்ஸசைஸா எடுத்து நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்க. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க, புக்ல தேடி பாருங்க என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஐஎஃப் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ ஐஎஃப் ஓகே, ஃபைனலா ஏதோ ஒரு ஐஎஃப் எடுத்துட்டாங்க 455 கிலோஹெர்ட்ஸ் இன் ப்ராக்டிகல் கேசஸ். அதோட கண்டிப்பா லெஸரா போக முடியாது. லெஸரா போனா என்ன ப்ராப்ளம் வரும், லெஸரா போனீங்கன்னா இமேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த பேண்டுக்குள்ள வந்துடும். ஸோ அப்போ ஒன்லி வேணா ஐஎஃப் வந்து இதை விட அதிகமா சூஸ் பண்ணலாம். 550 எடுத்து 600 எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் பேண்டுக்கு போயிடும். 700 எடுத்தா இன்னும் அதிகமா போயிடும். ஸோ அப்போ ஐஎஃப் அதிகமா சூஸ் பண்ணா இமேஜ் ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். எந்த அளவுக்கு, அப்போ இமேஜ் ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ இங்க என்ன கன்க்ளூஷன் நம்மளுக்கு? ஸோ who is rejecting the image frequency in general? Who is rejecting the image frequency? RF amplifier. RF amplifier. Yeah, RF amplifier. You should be very clear. Please don't tell mixer and all. The image frequency is intelligently removed by the RF amplifier, but RF amplifier is removing. But who is helping to remove this? That IF value, IF intermediate frequency value is there, no? That is helping. Indirectly it is helping to remove the image frequency. But who is removing? RF amplifier. RF amplifier தான் என்ன பண்ணுது, இமேஜ் ஃப்ரீக்வன்சியை ரிமூவ் பண்ணுது. ஏன்னா அதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிமூவ் பண்றது வந்து யாரு, RF amplifier. இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ஷன் பண்றது யாரு, சூப்பரேட்டர் அண்ட் ரிசீவர்ல RF amplifier. கேட்ல நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆர்டினரி எக்ஸாம்லயும் இதை கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, எல்லாரும் இதுக்கு ஆன்சர் தப்பா எழுதுறதுனாலதான். எல்லாருமே இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்றதுன்னா மிக்சர்ன்றது அப்படி கிடையாது. இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்றது வந்து யாரு, RF amplifier. இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்றது வந்து யாரு, RF amplifier. ஓகே, தென் okay, we have to take some IF. What will happen if IF increases? Anybody? IF வந்து நம்ம அதிகமா எடுத்தா பிரச்சனை இல்லை. IF, the more the IF, the more easily the image can be rejected. Please note down in your notes. If IF value gets increased, the more easily we can reject the image frequency. Please note down in your notes. எந்த அளவுக்கு IF value increase பண்றீங்களோ அந்த அளவுக்கு image frequency நீங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணலாம். என்ன ரீசன்? The image rejection completely goes out of the AM band, completely away from the AM band. இது நோட்ல எழுதிங்க. நோட்ஸ்ல என்ன பண்றீங்க, high IF anyway IF is fixed. Suppose IF value அதிகமா சூஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்? The image can be completely rejected. The image rejection improves.
the image rejection improves. The image can be completely rejected. Please note down in your notes. Image can be completely rejected. Image can be completely or easily rejected. Image can be rejected easily. இதை நோட்ஸ்ல நோட் பண்ணுங்க. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஐஎஃப் வேல்யூ அதிகமா எடுத்தா என்ன அட்வான்டேஜ்? இமேஜ் கேன் பி ஈஸிலி ரிஜெக்டட், இமேஜ் கேன் பி ரிஜெக்டட் ஆர் கம்ப்ளீட்லி. நோட்ஸ்ல இதை நோட் டவுன் பண்ணி. ஓகே, தென் என்ன ப்ராப்ளம்? ஐஎஃப் வந்து அதிகமா சூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்? ஒன் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? ஐஎஃப் வேல்யூ அதிகமா இருந்தா என்ன அட்வான்டேஜ்? இமேஜை வந்து ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடலாம். தென் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? எனிபடி? வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ்? IF value அதிகமா இருந்தா image can be easily rejected. What is the disadvantage? Please remember that your IF is here. Again demodulator will be here. Yes, please. The message signal lies on low frequency, sir. No, I'm asking if IF is high. When IF is high, anyway you will be rejecting image frequency. That is okay. IF high means what? Instead of 455 you can take 555, 1655 like that, or otherwise you can take it in the reverse direction also. In the reverse direction means what? Now we are fixing IF in the low direction. You can fix up in the high direction also. See, after 1650 you can, there also you can fix IF. Why we are simply fixing 455? What will happen? The value increases, IF value. See, once if IF value increases, what is the Q factor? Q is equal to what? F naught by bandwidth. Q is equal to F naught by bandwidth. IF means what? You are at some frequency. After mixer stage, come to the IF stage. IF stage வந்துட்டீங்க. அப்போ இதுதான் வந்து என்னது? சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி தான் என்னது? IF frequency. அப்போ IF அதிகமா சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? Q point. Circuit Q increase ஆயிடும். Q quality factor of the circuit increase ஆயிடும். Quality factor increase ஆனா என்ன increase ஆயிடும்? சர்க்யூட்டுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனா என்ன இன்க்ரீஸ் ஆயிடும்? காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால ஐஎஃப் வேல்யூவை ஜஸ்ட் லைக் தட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதாவது ஐஎஃப் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா இமேஜ் வந்து ஈஸியா ரிஜெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அனதர் வே சம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இது? காஸ்ட் ஆஃப் த சர்க்யூட் இன்க்ரீஸ் ஆயிடும். எதனால இன்க்ரீஸ் ஆகுது? குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால இன்க்ரீஸ் ஆகுது? குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஐஎஃப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவா இருக்கு. ஹையர் வேல்யூக்கு போனா என்ன ப்ராப்ளம் வருது? குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட் வந்து என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இது நோட்ஸ்ல நோட் பண்ணிங்க. ஹை ஐஎஃப் சூஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ் எழுதிங்க டாபிக்ல. ஹை ஐஎஃப்னா அட்வான்டேஜ்னா இமேஜ் வந்து ஈஸியா ரிஜெக்ட் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ்னது கியூ இன்க்ரீஸ் ஆகும். கியூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், சர்க்யூட்டோடைய காஸ்ட். அடுத்தது நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? லோ ஐஎஃப். லோ ஐஎஃப். ஓகே, லோ ஐஎஃப். சப்போஸ் லோ ஐஎஃப் சூஸ் பண்றேன். எனிவே ஐஎஃப் இஸ் ஃபிக்ஸ்டு. ஐஎஃப் லோ வேல்யூ சூஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ்? அகைன் டேக் Q is equal to F naught by bandwidth. Q is equal to F naught by bandwidth. So low IF சூஸ் பண்றீங்க. So low IF னா என்னது? F naught டிக்ரீஸ் ஆகுது. F naught டிக்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? Q டிக்ரீஸ் ஆகும். குவாலிட்டி ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும். குவாலிட்டி ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆனா என்ன அட்வான்டேஜ்? காஸ்ட், அதாவது சர்க்யூட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். காஸ்ட் இஸ் less cost. Very easily you can design the circuit, or less cost. With the less amount you can design the circuit. This is the advantage. Note down, this is the advantage. Okay, this is the advantage. Next, what is the disadvantage? If it is low IF, what will happen? That image frequency, image rejection becomes poor. You cannot easily reject the image. Image may come to in your AM band. Image may come into your AM band. Okay, suppose you assume yourself that IF value is 100 kilohertz. IF 100 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? FSI is equal to IF 100 எடுக்கிறேன். 100 அது ஆல்ரெடி நான் 1000 கிலோஹெர்ட்ஸ்ல இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சுங்க. IF வந்து 100 எடுத்தனா என்ன ஆட் ஆகும்? 200 ஆட் ஆகும். 200 ஆயிடுச்சுன்னா 1200. 1200 வந்து எங்க இருக்கு? உங்களுடைய பேண்டுக்குள்ளே இருக்கு. உங்களுடைய AM பேண்டுக்குள்ளே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? நீங்க 1000 கிலோஹெர்ட்ஸ் பேண்டை ரிசீவ் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு என்னவும் ரிசீவ் ஆகும்? 1200 பேண்டும் என்ன ஆகும்? ரிசீவ் ஆகும். ரெண்டு மிக்ஸ் அப் ஆயிடும். கடைசியா உங்களுக்கு ஒண்ணுமே கேட்காது. ஸோ அதனால இமேஜ் ரிஜெக்ஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதனால என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ்? லோ ஐஎஃப் இருந்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இமேஜ் ரிஜெக்ஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட். இமேஜ் ரிஜெக்ஷன் இஸ் டிஃபிகல்ட். எக்ஸாம்ல இதுதாங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐஎஃப் வேல்யூ கேட்டு போர் அடிச்சிச்சு. ஐஎஃப் வேல்யூனா அது 455 கிலோஹெர்ட்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஐஎஃப் வேல்யூ அதிகமா இருந்தா
என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஐஎஃப் வேல்யூ லோவா இருந்தா என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம ஐஎஃப்னா ஐஎஃப் வேல்யூ அதிகமா இருந்தா என்ன ப்ராப்ளம், ஐஎஃப் வேல்யூ கம்மியா இருந்தா என்ன ப்ராப்ளம், இமேஜ் ஃப்ரீக்வன்சிக்கும் ஐஎஃப்க்கும் என்ன ரிலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் how to overcome this problem. So I want to improve both the thing. I want to design the circuit with less cost and also I want to reject the image. அதாவது இந்த ரெண்டு கேஸ்ல லோ ஐஎஃப்ல இருக்கிற அட்வான்டேஜும் எனக்கு கிடைக்கணும், ஐஎஃப்ல இருக்கிற அட்வான்டேஜும் கிடைக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனிபடி ஏதாவது ஆன்சர் இருக்காது? அதாவது ஒவ்வொரு மெத்தட்லயும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டுத்துல இருக்கிற அட்வான்டேஜும் எனக்கு இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் ஸ்டேஜஸ். அதுக்குதான் வந்து 2 ஸ்டேஜ் ஐஎஃப் யூஸ் பண்ணணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? 2 ஸ்டேஜ் ஐஎஃப். சோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? 2 ஸ்டேஜ் ஐஎஃப். 2 ஸ்டேஜ் ஐஎஃப்னா மேபி ஐஎஃப் followed by low IF, or otherwise in the reverse also possible, IIF followed by low IF. So which one is suitable, IIF followed by low IF or low IF followed by IIF? Anybody? IIF followed by low IF. IIF followed by low IF. Why? So next question arises, why? Okay, so why IIF followed by low IF is the correct answer. IIF followed by the low IF. Why? What is the problem? The image problem and demodulation problems are completely independent. See, image problem comes at the beginning stage, demodulation problem comes at the end stage, just near to the audio amplifier. Okay, they are completely independent. So what they are doing in the beginning, because first we have to reject the image. First நம்மளுடைய எய்ம் வந்து என்னது? இமேஜை ரிஜெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எய்ம் வந்து என்னது? ஏன்னா ஜஸ்ட் ஆஃப்டர் ஆம்பிளிஃபயர், அதாவது ஆண்டனாவுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் இருக்கு. அப்போ அங்க நம்ம என்னத்தை ரிஜெக்ட் பண்ணணும்? இமேஜை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹை ஐஎஃப் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஹை ஐஎஃப். ஸோ டிமாடுலேஷன் கிட்ட வரும்போது அகைன் ஒரு ஐஎஃப் யூஸ் பண்றோம், அது வந்து என்னது? லோ ஐஎஃப். அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 ஐஎஃப் கான்செப்ட் இருக்கிறதுனால 2 மிக்சர் வரும். 2 ஐஎஃப் கான்செப்ட் இருக்கிறதுனால எத்தனை மிக்சர் வரும்? 2 மிக்சர் வரும். ஏன்னா 2 டைம் வந்து நீங்க ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க, 2 டைம்ஸ் என்ன பண்றீங்க? ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க. அதனால இங்க வந்து IIF followed by low IF. Very important conclusion that you should remember. To get the advantage of both, what I have to do? I have to use 2 stage IF. In that also IIF followed by the low IF. ஏன்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமேஜை ரிஜெக்ட் பண்ணணும். இதனுடைய எய்ம் வந்து என்னது? இமேஜை ரிஜெக்ட் பண்றது. இந்த ஐஎஃப் உடைய எய்ம் வந்து என்னது? IIF உடைய எய்ம் வந்து என்னது? இமேஜை ரிஜெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் இமேஜை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் இமேஜ் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இமேஜ் கேன் பி ரிஜெக்டட் ஒன்லி இன் தி RF ஸ்டேஜ், ஒன்லி இன் தி RF ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ். அதனாலதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, இமேஜ் ரிஜெக்ட் பண்றது யாரு? RF ஆம்பிளிஃபயர். ஒன்ஸ் RF ஆம்பிளிஃபயர் தாண்டி இமேஜ் வந்துச்சுன்னா உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது இமேஜா டிசைட் சிக்னலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜ் சிக்னல் ரிஜெக்ட் பண்ணணும்னா RF ஆம்பிளிஃபயர்லயே ரிமூவ் பண்ணிடணும். ஒன்லி வே வந்து என்னது? ஹை ஐஎஃப் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? IIF சூஸ் பண்ணோம்னா இமேஜ் வந்து என்ன ஆயிடும்? ரிஜெக்ட் ஆயிடும். அகைன் டிமாடுலேஷன் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணுங்க? லோ ஐஎஃப் யூஸ் பண்ணுங்க. இப்போ காஸ்ட் வந்து என்ன ஆயிடும்? லெஸ் ஆயிடும். லோ ஐஎஃப் யூஸ் பண்ணீங்கன்னா சர்க்யூட் டிசைன் பிகம் சிம்பிள். அப்போ காஸ்ட் வந்து என்ன ஆயிடும்? லெஸ் ஆயிடும். லோ ஐஎஃப்னா காஸ்ட் ஆஃப் த சர்க்யூட் பிகம்ஸ் லெஸ். அதாவது லோ கியூ வரும். லோ கியூனா ஈஸியா அந்த சர்க்யூட்டை நீங்க என்ன பண்ணலாம்? டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஐஐஎஃப்னா அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். லோ ஐஎஃப்னா அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். அகைன் ரெண்டுத்துடைய அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குதான் என்ன யூஸ் பண்ணணும்? 2 ஸ்டேஜ் ஐஎஃப் யூஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? IIF. அடுத்தது என்ன இருக்கும்? லோ ஐஎஃப். எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, லோ ஐஎஃப் ஃபர்ஸ்ட் வருமா ஐ ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு. சிம்பிளர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய எய்ம் வந்து என்னது? இமேஜை ரிஜெக்ட் பண்ணணும். நம்மளுடைய எய்ம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இமேஜ் ரிஜெக்ட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? IIF. அதுக்கப்புறம் தான் என்னது? லோ ஐஎஃப். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு சூட்டபிள் கிடையாது. இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் உங்களுக்கு. 2 ஸ்டேஜ்னா ரெண்டுமே பாசிபிள், IIF அண்ட் லோ ஐஎஃப். பட் சப்போஸ் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒஸ்ட் ஆயிடும் சிஸ்டம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா
சிஸ்டம் இன்னும் ஒஸ்ட் ஆயிடும். ஈஸியா நிறைய இமேஜ் ஃப்ரீக்வன்சி உள்ள வந்துடும். அகைன் உங்களுடைய சர்க்யூட் காஸ்ட்டும் வந்து என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ சிஸ்டமே ஓவராலா ரொம்ப ஒஸ்ட் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் இதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, நவ் வில் கோ டு த மெட்டீரியல். Okay, next they've given some parameters. What are the parameters? Sensitivity. What are the parameters? Sensitivity. இதெல்லாம் வந்து உங்களை படிச்சுன்னு வர சொன்ன இந்த 3 parameters. What is sensitivity? What is selectivity? What is fidelity? Sensitivity-னா என்ன, யாராவது பதில் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற டெஃபினிஷன் அப்படியே சொல்லாதீங்க, நீங்களா ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. Yes. With respect to system parameter, with respect to system parameter, the gain of the system may be varying. இல்ல நீங்க சொல்றது இல்ல. சென்சிட்டிவிட்டினா என்னன்னா நம்ம ஓகே, சென்சிட்டிவிட்டினா என்னன்னு சொல்றேன் நான். என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நார்மலா லோவான சிக்னல்ல கூட நம்ம ஈஸியா கேப்சர் பண்ற அளவுக்கு ஒரு ரிசீவர் இருக்குன்னா அது வந்து அந்த ரிசீவரோட சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி ஓகே 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 ஓகே, ஒரு 80 to 90% கரெக்ட். ஓகே, நான் என்ன சொல்றேன் கவனிங்க. சென்சிட்டிவிட்டினா ரிலேட்டட் டு ரிசீவர், அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. சென்சிட்டிவிட்டி மீன்ஸ் ரிலேட்டட் டு ரிசீவர். சென்சிட்டிவிட்டி நிறைய இது இருக்குங்க. மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல சென்சிட்டிவிட்டி இருக்கு. அதாவது என்னது, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இது எல்லாமே சென்சிட்டிவிட்டி. ஏன்னா நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க. மைக்ரோ ஆம்பியர், அதாவது மைக்ரோ ஆம்பியர் மீட்டரும் பார்த்துருப்பீங்க, மில்லி ஆம்பியர் அம்மீட்டரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்றது பண்ணி பாருங்க லேப்ல. நீங்க சப்போஸ் உங்ககிட்ட வந்து மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் இருக்கு, அதை எடுத்து மில்லி ஆம்பியர் அம்மீட்டர்ல மெஷர் பண்ண முடியுமா? கேட்கற கொஸ்டின் பதில் இருக்கா? உங்ககிட்ட என்ன இருக்கு, மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் சர்க்யூட்ல இருந்து வருது, அதை எடுத்து மில்லி ஆம்பியர் அம்மீட்டர்ல மெஷர் பண்ண முடியுமா, முடியாதா? அதாவது அந்த நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுமா, ஆவாதா? டிஃப்ளெக்ஷன் ரொம்ப எனி எலக்ட்ரானிக்ஸ் டீச்சர், EC1 டீச்சர், டிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. Generally there will not be any deflection, very less. You cannot observe the deflection. Okay, deflection will be very zero. You can tell no deflection. Yeah, 1000 times smaller. milliampere ammeter milliampere இருந்தாதான் 1 milliampere வரும்போது அது ஜஸ்ட் லைட்டா மூவ் ஆகும், அரௌண்ட் 0.1 சென்டிமீட்டர் ஆர் 0.5 சென்டிமீட்டர் 1 milliampere கரண்ட்டுக்கு. நீங்க 1 milliampere கரண்ட்டுக்கு பதிலா 1 microampere 1000 times less கரண்ட் சொல்ல தரும்போது என்னது, 0.5 சென்டிமீட்டர்ல 1000 டைம்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், அந்த அளவுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ உங்களால அப்சர்வ் பண்ணவே முடியாது, எந்த சேஞ்சுமே இருக்காது. அப்ப என்ன மீனிங், 1 மில்லி ஆம்பியர் அம்மீட்டருடைய சென்சிட்டிவிட்டி என்னது, அதாவது மில்லி ஆம்பியர் அம்மீட்டர்னா சென்சிட்டிவிட்டி மினிமம் அரௌண்ட் மில்லி ஆம்பியர் ரேஞ்ச். மைக்ரோ ஆம்பியர் மீன்ஸ் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச், மைக்ரோ ஆம்பியர் மில்லிமீட்டர் மீன்ஸ் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச். ஸோ அகைன் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, சென்சிட்டிவிட்டி அதிகமா இருந்தா நல்லதா, சென்சிட்டிவிட்டி கம்மியா இருந்தா நல்லதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். What should be the sensitivity? Sensitivity அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? இன் பிராக்டிகல் கேஸ்ல யோசிச்சு பாருங்க, அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? என்ன நல்லது, எது அதிகமா இருந்தா நல்லது? சென்சிட்டிவிட்டி வேல்யூ கம்மியா இருந்தா நல்லதா, அதிகமா இருந்தா நல்லதா? Anybody in terms of microampere point of view சொல்லுங்க. சென்சிட்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவிட்டி வேல்யூ எந்த அளவுக்கு வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து பெஸ்ட் சிஸ்டம். சென்சிட்டிவிட்டி வேல்யூ வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அது வந்து பெஸ்ட் சிஸ்டம்ஸ். வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்மாலரா இருக்கணும். சென்சிட்டிவிட்டி அதாவது ஏதோ ஒரு சர்க்யூட் பெட்டர் சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா என்ன மீனிங், சென்சிட்டிவிட்டி வேல்யூ கம்மியா இருக்கணும். ஸோ சென்சிட்டிவிட்டி வேல்யூனா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம். ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. ஸோ ஐ am some EM receiver, some EM receiver. Okay, so from AM transmitter, this is a AM transmitter, I am having some AM radio. From AM transmitter I am getting some signal. Definitely along with the signal
சார் ஆடியோ கட் ஆயிருச்சு. ஹலோ, எஸ், ஓகே. என்ன டைம் லிமிட் முடிஞ்சிருதா? கட் ஆயிருது? இல்ல இல்ல இல்ல, ஓகே, ஆடியோ. ஓகே, ஓகே. Okay, I will explain that 3 times, then we will wind up within 5 minutes. I will explain that 3 terms. Okay, sir. ஓகே, ஸோ உங்ககிட்ட ஒரு ஏஎம் ரிசீவர் இருக்கு. அகைன் ஆண்டனாவில இருந்து சம் பவர் வருது. ஈவன் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ விட நீங்க பவர் மட்டுமே எடுத்துக்கிறேன், ரிசீவ்டு பவர். சப்போஸ் அந்த இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் சென்சிட்டிவிட்டி வந்து 1 மில்லி வாட்னு எடுத்தாங்க. சென்சிட்டிவிட்டி வந்து என்னது 1 மில்லி வாட். அப்போ நீங்க இங்க இருந்து வர சிக்னல் இருந்து மினிமம் 1 மில்லி வாட் ரிசீவ் பண்ணாதான் இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அப்படின்னா மீனிங் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது எப்படி மென்ஷன் பண்றாங்க பாருங்க. எப்படி பிஆர் வேல்யூ, பிஆர் என்னது, ரிசீவ்டு சிக்னல் பவர். ரிசீவ்டு சிக்னல் பவர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் should be greater than the sensitivity power. சென்சிட்டிவிட்டி பவர் நான் என்ன தந்திருக்கேன், 1 மில்லி வாட். அப்போ இங்க ரிசீவ் பண்ற பவர் வந்து 1 மில்லி வாட் இருக்கணும். இல்லைன்னா 1 மில்லி வாட்டை விட அதிகமா இருந்தா அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்க ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் உங்களால டிமாடுலேட் பண்ணி ஒரிஜினல் சிக்னலை லிசன் பண்ண முடியும். ஒரிஜினல் மெசேஜ் சிக்னலை உங்களால டிமாடுலேட் பண்ணி லிசன் பண்ண முடியும். இதுதான் வந்து சென்சிட்டிவிட்டி. இதுதான் வந்து என்னது, சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்னது, the minimum signal power that is needed at the receiver side so that the useful operation can be done with help of the received signal. The minimum signal power that is needed at the receiver side so that with help of the signal some useful operation can be done after demodulation. அதாவது என்ன சொல்ல வரேன்னா 1 மில்லி வாட் இருக்கணும், 1 மில்லி வாட் விட அதிகமா இருக்கணும். அப்ப என்ன கொஸ்டின் வருது, சப்போஸ் 0.5 மில்லி வாட் இருந்தா என்ன நடக்கும், 0.5 மில்லி வாட் இருந்தா அதை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு என்ன பண்ண முடியாது, டிமாடுலேட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க மொபைல் போன் இருக்கு, அந்த மொபைல் போன் ஏரியாக்குள்ள இருந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உங்களுக்கு நல்லா சிக்னல் கிடைக்கும். நீங்க ஃபாரவேல போக உங்களுக்கு என்ன கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது. சம்டைம் 1.2 பாயிண்ட் இருக்கும் அந்த டவர் பாயிண்ட். அப்படி இருந்தாலும் உங்களால பேச முடியாது. அப்ப என்ன மீனிங், உங்களுடைய ரிசீவ்டு சிக்னல் பவர் வந்து சம் சென்சிட்டிவிட்டியை விட அதிகமா இருக்கணும். இருந்தாதான் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க நினைச்சீங்க என்ன ஒரு பாயிண்ட் தான் இருக்குதே, ஏன் வரல நம்மளுக்கு அப்படின்னு. ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பவர் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க உங்க மொபைல்ல ரிசீவ் பண்ற பவர் வந்து சென்சிட்டிவிட்டி பவரை விட அதிகமா இருந்தாதான் உங்க மொபைல் வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஒர்க் ஆகும். அதனால உங்க மொபைலுக்கே கூட சென்சிட்டிவிட்டி பவர்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கு. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸா உங்களுக்கு என்ன பவர் ரிசீவ் ஆகுது, என்ன சென்சிட்டிவிட்டி இருக்கணும் உங்க மொபைலுக்கு, எல்லாமே வந்து உங்க மொபைல்ல வந்து பார்க்கலாம். நான் அடுத்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்றேன். இப்போ சென்சிட்டிவிட்டினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு பவர் நம்மளுக்கு இருக்கணும். அந்த பவர் இருந்தாதான் அதை யூஸ் பண்ணி நம்ம சம் யூஸ்ஃபுல் ஆப்ரேஷனை பண்ண முடியும். அந்த பவர் இல்லைன்னா, அந்த பவர் லெவலை விட கம்மியா நம்ம ரிசீவ் பண்றோம்னா அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னது, சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சர்க்யூட். ரொம்ப பவர் லெவல் அதிகமா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து அந்த லெவலை வந்து என்ன பண்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. எல்லா ரிசீவர்ஸ்க்குமே வந்து சென்சிட்டிவிட்டி லெவல் இருக்குங்க. எல்லா ரிசீவருக்குமே என்ன இருக்கும், சென்சிட்டிவிட்டி லெவல் இருக்கும். சம் ரிசீவ்டு பவர் இருக்கணும். ப்ளூடூத் எல்லாம் கூட எடுத்துக்கங்க. ப்ளூடூத் ஹெட்செட்ல என்ன பண்றீங்க, மொபைல்ல கனெக்ட் பண்றீங்க. அப் டு 5 மீட்டர் உங்களுக்கு நல்ல சிக்னல் கிடைக்கும். ஆஃப்டர் 5 மீட்டர் என்ன ஆகுது, ஸ்டக் ஆகும். அகைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது, கனெக்ஷனே கூட என்ன ஆயிடும், லாஸ்ட் ஆயிடும். இதுதான், இதுக்கு பேர் தான் வந்து என்னது, சென்சிட்டிவிட்டி. இதுக்கு பேர் தான் வந்து சென்சிட்டிவிட்டி, மினிமம் சிக்னல் பவர். ஓகே, சோ அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் சிக்னல் பவர் that can be detected by the receiver. டிடெக்டர்னா அது டிடெக்டிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டிடெக்ட் பண்ணி யூஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணணும். டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், யூஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணணும். இஸ் கால்டு சென்சிட்டிவிட்டி. ஓகே,
நெக்ஸ்ட் செலக்டிவிட்டி சிம்பிளா சொல்றாங்க. செலக்டிவிட்டி என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஏஎம் பேண்ட்ல இருக்கீங்க, இது வந்து உங்களுடைய ஏஎம் பேண்ட். அப்போ உங்க சிஸ்டம் வந்து நீங்க வந்து இது வந்து சேனல் 1, இது வந்து சேனல் 2, இது வந்து சேனல் 3, இது வந்து சேனல் 3. இப்போ நான் வந்து சேனல் 2 மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னு வச்சுங்க. சேனல் 2 தான் நான் கேட்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? சேனல் 2 கேட்கணும் அப்படின்னா நான் இதை மட்டும் தான் ரிசீவ் பண்ணணும். சேனல் 2 கேட்கறேன்னா இதை மட்டும் தான் ரிசீவ் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற போல என்னுடைய ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ், மிக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் சம் கேஸ்ல பாருங்க, நான் சேனல் 2 எனக்கு என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு சர்க்கியூட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால நான் எனக்கு என்ன கிடைக்குது, சேனல் 2வும் கிடைக்குது, சேனல் 2வும் கிடைக்குது. சப்போஸ் சேனல் 3ல சம் பார்ட் கிடைக்குது, சேனல் 1ல சம் பார்ட் கிடைச்சா என்ன ஆயிடும்? ஏன் இது போல வருது? ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக் சரியில்லை. என்ன சரியில்லை? ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக் சரியில்லைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தேவைப்பட்ட சேனலும் உள்ள வரும், தேவையில்லாத சேனலும் என்ன வரும்? உள்ள வரும். இதுதான், இதுக்கு நேம் தான் வந்து என்னது? செலக்டிவிட்டி. அப்போ செலக்டிவிட்டி வந்து ரொம்ப பூவரா இருக்கு. செலக்டிவிட்டி என்னது? பூவரா இருக்கு. ஏன் பூவரா இருக்கு? உங்களுக்கு தேவையான சேனலும் வருது, தேவையில்லாத சேனலும் வருது. சப்போஸ் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற சேனல் மட்டும் வந்தா உங்களுடைய செலக்டிவிட்டி ரொம்ப கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைப்படுற சேனல் மட்டும் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த சேனல் மட்டும் வருது. ஓகே, ஸோ செகண்ட் சேனல் மட்டும் உங்களால செலக்ட் பண்ண முடியுது பர்ஃபெக்டா. மற்ற சேனல் எல்லாம் உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா அல்டிமேட்டா நீங்க ஏதோ ஒரு சேனல் தான் கேட்க போறீங்க, அந்த சேனல் மட்டும் வருது அப்படின்னா அப்போ செலக்டிவிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். செலக்டிவிட்டி வந்து என்னது? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் தி எபிலிட்டி டு செலக்ட் ஏ சிக்னல் ஆஃப் டிசையர்டு ஃப்ரீக்வன்சி. அது டிசைடுன்னு எழுதியிருக்காங்க, அது டிசைடு கிடையாது, டிசையர்டு. உங்களுக்கு விருப்பமான சேனல், உங்களுக்கு விருப்பமான சேனல். டிசையர்டு, DESIRED, டிசையர்டு ஃப்ரீக்வன்சி while rejecting all unwanted signal, all unwanted signal or adjacent channel. அதாவது உங்களுக்கு தேவைப்படுற சேனலை தவிர மீதி எல்லா சேனலையும் நீங்க என்ன பண்ணிடணும்? ரிஜெக்ட் பண்ணிடணும். அதுதான் வந்து அப்போ அந்த அது எப்படி உங்களால பண்ண முடியுதுன்னா உங்க சர்க்கியூட்டுக்கு வந்து செலக்டிவிட்டி பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். உங்க சர்க்கியூட்டுக்கு என்ன பெட்டரா இருக்கு? செலக்டிவிட்டி பெட்டரா இருக்கு. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, if the selectivity of the circuit is poor, what will happen? What will happen? It will allow unwanted channels. It will allow unwanted channels into the system. Example idanga question கேட்பாங்க. Selectivity ல இருந்து question வாங்குனா இப்படிதான் வரும். If the selectivity of the circuit is poor, what will happen? Unwanted channel will enter into your system. Okay. Next fidelity. Fidelity உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. Fidelity. Okay. So எல்லாமே பண்ணியாச்சுங்க. எஃப்எம் ரிசீவர், சப்போஸ் நம்ம எஃப்எம் ரிசீவர் ஆர் ஏஎம் ரிசீவர்ல இருக்கோம், எல்லா சிக்னலுமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ரிசீவரை போட்டு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டீங்க, டிமாடுலேட் பண்ணிட்டீங்க. அகைன் ஃபைனலா எடுத்தும்போது எதுக்கு தருவீங்க? ஸ்பீக்கருக்கு தர போறீங்க. ஃபைனலா எடுத்தும்போது எதுக்கு தர போறீங்க? ஸ்பீக்கருக்கு தர போறீங்க. ஓகே, ஸ்பீக்கருக்கு வந்து சாங் கேட்க போறீங்க ஃபைனலா. இதுல இப்ப ஸ்பீக்கர்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக்கருடைய ரேட் 100 rupeesல இருந்து எவ்வளவு வரைக்கும் போகுது? ஈவன் 1 lakh 2 lakhsல கூட என்ன இருக்கு? ஸ்பீக்கர் இருக்கு. ஈவன் 1 lakh 2 lakhல கூட ஸ்பீக்கர் 100 rupeesல ஸ்டார்ட் ஆகி, ஸ்பீக்கர் ரேட் வந்து என்னது? 100 rupeesல ஸ்டார்ட் ஆகி 1 lakhல கூட ஸ்பீக்கர் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதாவது சேம் சிக்னல்ல நான் 100 rupees ஸ்பீக்கர்ல தரேன், சேம் சிக்னல்ல 1 lakh rupees ஸ்பீக்கர்ல தரேன். எந்த ஸ்பீக்கர் பெட்டரா ஒர்க் ஆகும்? எந்த ஸ்பீக்கர் பெட்டரா ஒர்க் ஆகும்? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 1 lakh ஸ்பீக்கர் வந்து பெட்டரா ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த லைன்ல தர எல்லா ஃப்ரீக்வன்சியுமே இது கேப்சர் பண்ணும். அந்த 1 lakhல இருக்கிற ஸ்பீக்கர், இந்த 100 rupees ஸ்பீக்கர் அது போல பண்ண முடியாது. ஹை ஃப்ரீக்வன்சி அதால என்ன பண்ண முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி அதனால என்ன பண்ண முடியும்? ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி இது ஹேண்டில் பண்ணும். அந்த 100 rupees ஸ்பீக்கர் ஹை ஃப்ரீக்வன்சி அது என்ன பண்ணாது? ஹேண்டில் பண்ணாது. அதுதான் வந்து ஸ்பீக்கருடைய டிஃபரன்ஸ். ஸ்பீக்கர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன்? மல்டிபிள் சேனல் தராங்க. அகைன் கிளாரிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸ்பீக்கர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், கிளாரிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கு. அப்ப என்ன மீனிங்? when the speaker cost increases, the ability to reproduce the frequency component of the speaker increases. The ability to reproduce the frequency component, high frequency component. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப்எம் இன் கேஸ் ஆஃப் கிளாரிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளாரிட்டி இதெல்லாம் நீங்க மாடுலேஷன் பண்ணீங்க, டிமாடுலேஷன் பண்ணீங்க, எல்லாம் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஃபைனல் அவுட்புட் எங்க இருக்கு? ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. அகைன் ஸ்பீக்கரும் என்ன பண்ணணும்?
ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும், நம்ம தர எல்லா ஃப்ரீக்வன்சியும் எடுத்துக்கணும். ஸோ அங்கதான் வந்து ஃபிடிலிட்டின்ற கான்செப்ட் வருது. ஃபிடிலிட்டினா என்னன்னா, ஒரு சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஃபைனல் சிஸ்டம் வந்து அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதா, எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதா, அதுதான் வந்து என்னது ஃபிடிலிட்டி. ஸோ ஃபிடிலிட்டினா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபிடிலிட்டி? The ability of the receiver to reproduce all the frequency component present in the modulating signal is called fidelity. எல்லாமே பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஸ்பீக்கர்ல ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம எஃப்எம் ரிசீவர் ஆர் ஏஎம் ரிசீவர்ல ஏதோ ஒரு பிளாக்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ண முடியல, என்ன ஆகும்? ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. The ability of the receiver to reproduce, அவன் ஹை லோன்னு கூட டிஃபரன்சியேஷன் பண்ணல, என்ன சொல்றான்? To reproduce all frequency component, let it be high or low, all frequency component present in the modulating signal is called fidelity. இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் சிம்பிள் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னது? டு ரிஜெக்ட் இமேஜ் ஃப்ரீக்வன்சி இன்னும் யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் பேண்ட் பாஸ் ஃபில்டர் டு பி யூஸ்டு. ஏன் பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு சொல்றோம்? பேண்ட் பாஸ் ஃபில்டர் எங்க இருக்கு? ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ல இருக்கு. ஸோ ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ல இருக்கிற பேண்ட் பாஸ் ஃபில்டர் நேச்சர் பர்ஃபெக்டா இருக்கணும். பேண்ட் பாஸ் ஃபில்டர் நேச்சர்னா அது ஏஎம் பேண்டை மட்டும் அதை அலோவ் பண்ணணும், அதர் பேண்ட்ஸ் அது என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது ஃபார் பெட்டர் இமேஜ் ரிஜெக்ஷன், ஐஎஃப் ஷுட் பி ஐ. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஐஎஃப் ஐயா இருந்தா என்ன அட்வான்டேஜ்? இமேஜ் வந்து ஈஸியா ரிஜெக்ட் ஆயிடும். ஃபார் பெட்டர் இமேஜ் ரிஜெக்ஷன் ஐஎஃப் ஷுட் பி ஐ. அடுத்தது என்ன சொன்னேன்? ஐஎஃப் லோவா இருந்தா என்ன அட்வான்டேஜ்? ஃபார் பெட்டர் செலக்டிவிட்டி ஐஎஃப் ஷுட் பி லோ. ஐஎஃப் லோவா இருந்தா என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? கியூ டிக்ரீஸ் ஆகும். கியூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? சர்க்யூட்டை டிசைன் பண்ணலாம். ஸோ பெட்டர் செலக்டிவிட்டி. ஒன்ஸ் சர்க்யூட்டை கரெக்டா நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா செலக்டிவிட்டியும் கரெக்டா இருக்கும். நீங்க டிசைட் பண்ற செலக்டிவிட்டி நீங்க என்ன பண்ணலாம்? அச்சீவ் பண்ணலாம். நீங்க எந்த செலக்டிவிட்டி உங்களுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணலாம்? அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா கியூ வந்து கம்மி. கியூ கம்மினா ஈஸியா சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு அவாய்ட் திஸ் கான்ஃபிளிக்ட், அதாவது ஒன்னுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, இன்னொன்னுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்போ இதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன சொன்னேன்? ஐஐஎஃப் ஃபாலோடு பை த லோ ஐஎஃப். நோட்ஸ் இருந்தா இங்க எழுதிங்க, கிளியரா நோட்ஸ் இருந்தா எழுதிங்க. என்ன பண்ணுது ஐஐஎஃப்? இமேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணும். லோ ஐஎஃப் என்ன பண்ணும்? கியூவை டிக்ரீஸ் பண்ணும். ஒன்ஸ் கியூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன டிக்ரீஸ் ஆகும்? காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும், செலக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து அங்க நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் அகைன் ஃபைனலி நவ் இப்போ வந்து நம்ம சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுல இருக்கிற இமேஜ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட், இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். கியூ ஃபேக்டர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணோம். அடுத்தது சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஃபார் எஃப்எம் சிஸ்டம். அடுத்தது என்ன டிசைன் பண்ண போறோம்? சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஃபார் எஃப்எம் சிஸ்டம். சிம்பிளி ரிமெம்பர், சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஆஃப் எஃப்எம் சிஸ்டம் இஸ் சேம் ஆஸ் ஏஎம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர், எக்ஸப்ட் அங்க ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். என்னது? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். என்ன யூஸ் பண்றோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எஃப்எம்ல வரும்போது ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர்னு ஒன்று யூஸ் பண்றோம். எங்க? எஃப்எம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஏஎம் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்? எஃப்எம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல ஏஎம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதாவது இந்த பிகினிங்ல அதுல ஒரு காம்பனன்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம். என்னது? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். என்னது? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். ஏன் ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் யூஸ் பண்றோன்றத நான் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அகைன் ஏஎம் சூப்பர் ஹெட்ரோடைன் எல்லாமே ஓகே, பட் டிமாடுலேட்டர் போடுறப்ப நீங்க என்னதான் போடணும்? எஃப்எம் டிமாடுலேட்டர் போடணும். ஓகே, ஏஎம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல ஏஎம் டிமாடுலேட்டர் போடுறீங்க, எஃப்எம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல என்ன போடணும்? எஃப்எம் டிமாடுலேட்டர் போனீங்கன்னா நீங்க எஃப்எம் சிக்னலை ரிசீவ் பண்றீங்க. ரிமைனிங் பிளாக்ஸ்லாம் வந்து சேமா இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன பிளாக் வருது? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் வருது. எக்ஸ்ட்ரா ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். ஏன் ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் யூஸ் பண்ணணும்? இன் கேஸ் ஆஃப் எஃப்எம் ரிசப்ஷன். எஃப்எம் சிக்னல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எஃப்எம் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ ஃப்ரீக்வன்சி ஹை ஆகும், அகைன் ஃப்ரீக்வன்சி லோ ஆகும், ஃப்ரீக்வன்சி இது போல இருக்கும். இதுதான் வந்து எஃப்எம் உடைய அவுட்புட். இது வந்து எஃப்எம். இந்த எஃப்எம் சிக்னலே வந்து சேனல்ல போகும்பொழுது என்ன நடக்கும்? சேனல்ல போகும்போது there will be some kind of distortion in the amplitude. There will be
some kind of distortion in the amplitude. Distortion I am noting down in terms of green. Say there is some distortion in amplitude. ஏன் டிஸ்டார்ஷன் இருக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாய்ஸ் வந்து உங்களுக்கு எதை அஃபெக்ட் பண்ணும்? ஆம்ப்ளிடியூட அஃபெக்ட் பண்ணும். நாய்ஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? ஆம்ப்ளிடியூட அஃபெக்ட் பண்ணும். அது எஃப்எம் சிக்னலா இருந்தாலும் சரி, ஏஎம் சிக்னலா இருந்தாலும் சரி, நாய்ஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? மோஸ்ட்லி ஆம்ப்ளிடியூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆம்ப்ளிடியூட அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சிக்னல்ல எஃப்எம் ரிசீவருக்கு தரீங்க. ஸோ ஒன்ஸ் சேனல் வழியா பாஸ் ஆகுது, அந்த சிக்னல் தான் நீங்க எதுக்கு தர முடியும்? எஃப்எம் ரிசீவருக்கு தர முடியும். இந்த சிக்னல் தான் என்ன பண்றீங்க? எஃப்எம் ரிசீவருக்கு தரீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே எஃப்எம் சிக்னலை ரிசீவ் பண்றது சம்வாட் காம்ப்ளிகேட்டட். பிஎல்எல் கான்செப்ட், அகைன் ரேஷியோ டிடெக்டர், பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணும். அகைன் நீங்க அங்க போயிட்டு நாய்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அகைன் சர்க்கியூட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா ஃபார் எஃப்எம் சிக்னல் வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? ஆம்ப்ளிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எஃப்எம் சிக்னல் வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? ஆம்ப்ளிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் என்ன ஆகும்? வேரி ஆகும். எஃப்எம் சிக்னலுக்கு என்ன வேரி ஆகும்? ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேரி ஆகும். ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். பட் டியூ டு நாய்ஸ்னால ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த சிக்னலை எது வழியா பாஸ் பண்றோம்? லிமிட்டர் வழியா பாஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். அதுல எந்த சேஞ்சுன்னா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அது டியூ டு நாய்ஸ் தான். நாய்ஸ்னால தான் அது வந்து என்னது? சேஞ்ச் இருக்கு. அப்போ எதை வழியா பாஸ் பண்ண போறோம்? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் வழியா பாஸ் பண்ண போறோம். இது எதை வழியா பாஸ் பண்றோம்? லிமிட்டர். ஸோ இப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் வேரியேஷனை ரிமூவ் பண்ணணும்னா எதை வழியா பாஸ் பண்றோம்? லிமிட்டர் வழியா பாஸ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் லிமிட்டர் வழியா பாஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷன் ரிமூவ் ஆயிடும். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து கரெக்டா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் கரெக்டா இருக்கும். ஒன்லி என்ன வேரி ஆகும்? ஃப்ரீக்வன்சி மட்டும் வேரி ஆகும். இந்த ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட் ஆகுறது தான் எது வழியா பாஸ் பண்றோம்? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் பாஸ் பண்றோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எஃப்எம் ரிசீவர்ல, சூப்பர் 801 ரிசீவர்ல ஒரு நியூ டிவைஸ் வரும். அது என்ன டிவைஸ்? நேம் வந்து என்னது? ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர். ஸோ அது வந்து ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸை ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அகைன் ஒன் மோர் அட்வான்டேஜ் இஸ் ஹியர், somehow you are removing the noise. இதுல வந்து நாய்ஸ் வந்து என்ன பண்றீங்க? லிமிட்டர் வழியா ரிமூவ் பண்றீங்க. அதனால கண்டிப்பா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப்எம் சிக்னல் கிளாரிட்டி இஸ் ஜென்ரலி பெட்டர் தன் தி ஏஎம் சிக்னல் கிளாரிட்டி. ஏன்னா எஃப்எம் சிக்னலை நாய்ஸ் அவ்வளவு ஈஸியா அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீக்வன்சில இருக்கு. நாய்ஸ்ல அதாவது எஃப்எம் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட நாய்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஓவர் கம் பண்ண முடியும். யூசிங் வாட்? லிமிட்டர். யூசிங் வாட்? லிமிட்டர். அதாவது எஃப்எம் சிக்னல்ல நாய்ஸ் வந்தாலும் அதை நம்மளால என்ன பண்ண முடியுது? ரிமூவ் பண்ண முடியுது. அப்போ என்ன மீனிங்? as compared to AM system, FM system has more immune to noise. As compared to AM system, FM system has more immune to noise. ஓகே, அதாவது நாய்ஸ் வந்து எஃப்எம் சிஸ்டத்தை ஈஸியா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒன்ஸ் நாய்ஸ் உடைய எஃபெக்ட் கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன அதிகமா இருக்கும்? சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். கண்டிப்பா என்ன அதிகமா இருக்கும்? சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஒன்ஸ் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமா இருந்ததுன்னா என்னது? கிளாரிட்டி எல்லாமே, கிளாரிட்டி லெவல் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கிளாரிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும்.